வணக்கம் நண்பர்களே. இந்து லேர்னிங் அகாடமி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நம்ம பார்க்க போகிறது வளர்ச்சி கோட்பாடுகள். வளர்ச்சி கோட்பாடுகள்னால் என்ன, வளர்ச்சி கோட்பாடுகளில் யார் யார் என்னென்ன தியரி சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜான் பியாஜே அப்படின்றவங்க அறிவு வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். அது 4 நிலைகளை கொண்டு இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது வைகோஸ்கை அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இசட்பிடி அது உதவி தேவையான நிலை அப்படின்றத பற்றியும் ஸ்காஃப் ஹோல்டிங் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அதுக்கப்புறம் எரிக் எரிக்சன் சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் தியரி, அதை பற்றியும் நம்ம ஒவ்வொரு படிநிலைகளாக பார்ப்போம். அதுக்கப்புறம் கோல்பர்க்குடைய ஒழுக்க வளர்ச்சி மாரல் டெவலப்மெண்ட்டை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கென்னருடைய ஊக்குவிப்பு ரிவார்ட் ஆர் பனிஷ்மெண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் நம்ம பார்க்க போகிறது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன்று மொத்தம் 5 தியரிஸு. அந்த 5 தியரி எழுதுனவங்களுடைய நேமை மட்டும் இப்போ பார்க்கலாம். ஜான் பியாஜெட், லிவ் வைகோஸ்கை, எரிக் எரிக்சன், லெவரன்ஸ் கோல்பர்க் அண்டு பிஎஃப் ஸ்கின்னர். இவங்க எழுதின தியரிஸ் பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தியரி என்னென்னா, ஜான் பியோஜென் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிவுசார் வளர்ச்சின்ற ஒரு தியரி எழுதியிருக்காரு. அந்த தியரி பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அந்த தியரியுடைய 4 நிலைகள் என்னென்ன நிலை இருக்குன்னா, ஃபஸ்ட்டு உணர்வு இயக்க நிலை. 0லேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுடைய உணர்ச்சி மற்றும் இயக்க நிலை அப்படின்னா என்னன்றதை பார்க்குறோம். உணர்வு மற்றும் இயக்க நிலை அப்படின்னா 0லேருந்து 2 வயது குழந்தைங்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ குழந்தைங்களை தொடுதல் பார்க்கறது, தொடுறாங்க பார்க்குறாங்க, அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு செயல்பாடு தான் உணர்வு, ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க மூமெண்ட் கொடுக்குறாங்க, அதான் இயக்கம். உணர்வு இயக்க நிலை அது 0லேருந்து 2 வயது குழந்தைகளுக்கு ஏற்படுது. இது முன் குழந்தை தொடுதல் பார்க்குதல் மூலம் கற்கின்றார்கள். அதுதான் ஃபஸ்ட்டு நிலை, அதான் முதல் நிலை அப்படி சொல்லுவாங்க. செகண்டாக முன் செயல்பாட்டு நிலை. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன் செயல்பாட்டு நிலை. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் 2லேருந்து 7 வயதில் நடைபெறுகிறது. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கற்பனை அதிகமாக இருக்கும், மொழி வளர்ச்சி ஏற்படும். 2லேருந்து 7 வயசில் தான் அந்த குழந்தைகள் சுற்றி இருக்கவங்களாம் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கிறது தான் கற்பனையால் அவங்க நிறைய கற்றுக்கிறதும். இந்த சூப்பர்மேன், பவர்மேன் அப்படின்ற மாதிரி பொம்மைஸ், டாய்ஸ்லாம் வச்சு அவங்க ஒரு உலகத்துக்குள்ளே வாழ்வாங்க. அதுதான் கற்பனை அதிகமாக நிறைந்த உலகம். அது முன் செயல்பாட்டு நிலையில் அதிகமாக நடைபெறுது. அந்த நிலையில் தான் அவங்களுக்கு மொழி வளர்ச்சி ஏற்படுது. தாய் தந்தை சுற்றியில் இருக்கவங்க என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியை அவங்க நல்லா லேர்ன் பண்ண கற்றுக்கூடிய ஒரு வயசு. அந்த ஸ்டேஜ் தான் முன் செயல்பாட்டு நிலை அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உணர்வு இயக்க நிலை, மூமெண்ட் அண்டு ஆக்டிவிட்டி இருக்கும். செகண்ட் முன் செயல்பாட்டு நிலை அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட்டு உறுதியான செயல்பாட்டு நிலை. 3வது ஸ்டேஜ் உறுதியான செயல்பாட்டு நிலை அப்படின்னா என்னென்னா 7லேருந்து 11 ஏஜ். அந்த ஏஜில் அவங்களுக்கு சிந்திக்க தொடங்குவாங்க. இது சரியா, இது தவறா அப்படின்றத யோசித்து செயல்படுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. அதுதான் உறுதியான செயல்பாட்டு நிலை. 7லேருந்து 11 வயசு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஸ்டெப்பு முறையான செயல்பாட்டு நிலை. முறையான செயல்பாட்டு நிலைனா 11 வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் கிடைக்கும். அப்போது அவங்க செய்கிற விஷயங்கள் சரியா தவறான்றதை அவங்களால சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ். அப்போ அவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத அவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை. இதில் மொத்தம் 4 நிலைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இயக்கம், உணர்ச்சி மற்றும் இயக்க நிலை. அதுக்கப்புறம் முன் செயல்பாட்டு நிலை. அதுக்கப்புறமா உறுதியான செயல்பாட்டு நிலை. அதுக்கப்புறம் முறையான செயல்பாட்டு நிலை. இதுதான் அறிவுசார் வளர்ச்சி பற்றி ஜான் பியாஜெட் சொல்லியிருக்காங்க. இதை ஷார்ட்டாக பார்த்துட்டோம். இது ஒன்லைனில் சொல்லப்போனால் பியாஜெட் ஈக்குவல் டு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் உணர்ச்சி வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 4 நிலைகள் இருக்கும். இதான் ஃபஸ்ட்டு தியரி, ஷார்ட்டான ஒரு
ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தியரி பார்க்கலாம். லிவ் வைகோஸ்கை அப்படின்றவங்க தான் வந்து செகண்ட் தியரி எழுதியிருக்காங்க. இந்த தியரியுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, குழந்தை வந்து சமூகத்துக்கு கூட எந்த அளவுக்கு ஒன்றி அவங்க என்னென்னலாம் லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றியும், அவங்க எப்படி லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றியும் தான் இந்த தியரியில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக 2 கருத்துக்கள் இருக்குது. ஒன்று இசட்பிடி, அதாவது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். குழந்தை வந்து தனியாக செய்ய முடியாத செயலை வந்து ஆசிரியர் உதவியோடு செய்கிறது தான் வந்து இந்த இசட்பிடியோடைய முக்கிய நோக்கம். இது வந்து ரிப்பீட்டட் 1 மார்க்கு. இசட்பிடி அப்படின்னா என்னென்ன டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். குழந்தை தனியாக செய்ய முடியாத செயலை ஆசிரியர் உதவியுடன் செய்ய முடியும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் வந்து ஸ்கஃப் ஹோல்டிங். அது ஆசிரியர் படிப்படியாக உதவி வந்து செய்கிறாங்க. அது மூலிமா அந்த குழந்தை வந்து கற்றுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைக்கிள் ஓட்ட ஒரு குழந்தைக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லிக் கொடுக்கும்போது பிடிச்சி அவங்களுக்கு இப்படி இப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க வந்து இண்டிவிஜுவலாகவே ஓட்டுவாங்க. அதுதான் வந்து கஃப் ஹோல்டிங். இது வந்து லிவ் வைகோஸ்கை அப்படின்றவங்க வந்து குழந்தை சமூகத்து மூலம் எப்படி கற்றுக்குறாங்க அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம். இது ஒன்லைனில் சொல்லணும்னா, வைகோஸ்கை ஈக்குவல் டு சோசியல் லேர்னிங். சமூகத்து மூலயமா அவங்க கற்றுக்கிற விஷயங்கள் ப்ளஸ் அவங்களுக்கு ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். அவங்களுக்கு வந்து நம்ம உடனிருந்து சொல்லி கொடுக்குறதும் ப்ளஸ் அவங்க உடனிருந்து சொல்லி கொடுக்குறது இல்லாமல் அவங்கள அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது கஃப் ஹோல்டிங் அப்படின்றத சேர்த்து தான் வந்து வைகோஸ்கையுடைய தியரியுடைய மெயின் தீம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் தியரியாக வந்து எரிக் எரிக்சன் தியரி பார்க்க போகிறோம். எரிக் எரிக்சன் தியரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தியரி தான். இது வந்து மொத்தம் வாழ்க்கையை பற்றி, ஒரு வாழ்க்கையில் நடக்கிற மனித வாழ்க்கையில் நடக்கிறத பற்றி, அதாவது சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, உள சமூக வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து மொத்தம் 8 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். எரிக் எரிக்சன் ஒரு தியரியில் வந்து இந்த 8 படிநிலைகளாக சொல்லலாம், இல்லைனா 8 வகையாக பிரித்து அந்த வயது அதாவது ஏஜ் டிஃப்ரென்ஸ் வச்சு பிரிச்சிருக்குன்னு கூட நமக்கு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது 0 to 1 year. அப்படி இந்த ஏஜில் என்ன நடக்கும்னா, நம்பிக்கை நம்பிக்கையின்மை. நம்பிக்கையாகவும் இருக்கலாம், அதுக்கு எதிராக வந்து நம்பிக்கையின்மையும் வளரலாம் அப்படின்றது தான். ட்ரஸ்ட் மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்ற வேர்டு தான் வந்து 0லேருந்து 1 year அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 வயசுலேருந்து 3 வயது, அதாவது சுயேட்சையாக இருப்பாங்க. இல்லைனா வந்து அவமானங்கள் நிறைய சந்தேகம் அந்த மாதிரிலாம் வந்து ஏற்படும். குழந்தைங்களுக்கு வந்து 1 வயதுலேருந்து 3 வயது வரைக்கும் சுயேட்சையிலேருந்து நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கெலாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிலையில் வந்து அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் ஏற்படும் அப்படின்றதையும் எதிராக வந்து ஒரு விவாதமாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, 3லேருந்து 6 வயது முன் முயற்சி எடுப்பாங்க. இல்லைனா வந்து குற்ற உணர்வு நிறையா இருக்கும். இப்போ தான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ப்ரீ ஸ்கூல் போகிற ஏஜ். 3லேருந்து 6 வயசு வந்து ப்ரீ ஸ்கூல் போகிற ஏஜ். அந்த டைமில் வந்து அவங்க வந்து எதாக இருந்தாலும் வந்து ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் வந்து இது செஞ்சால் அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு பய உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 6லேருந்து 12 வயதில் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும், நல்லா வந்து நல்ல பிள்ளைன்ற பேர் வாங்கணும், நல்லா வந்து நம்மளை வந்து எல்லாம் பாராட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய எல்லாருக்காகவும் உழைப்புகள் வந்து நிறைய கொடுப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து தாழ்வு மனப்பான்மை நிறைய குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம இது செய்கிறது தப்பாக சரியான்னு தெரியல, நம்மளை வந்து இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு அப்படின்ற ஒரு பய உணர்வு ஏற்படும். அதில் 6லேருந்து 12 வயதுக்கு வந்து உழைப்பு அதுக்கு எதிர்மறையாக தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் 12லேருந்து 18 வயது அவங்க வந்து இந்த ஏஜ் வந்து அவங்க மெச்சூரிட்டி ஸ்டேஜ். இந்த ஏஜில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அவங்களுடைய முழுசாக வந்து நிறைய எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே திணிக்கப்படும் போது உடலாலும் மனதாலும் உணர்ச்சிகளாலும் அவங்க வந்து மெச்சூரிட்டி லெவல் வந்து மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ். இப்போ வந்து அதாவது சைல்டுலேருந்து அடல்ட்டாக மாறும்போது அடலசன்ற ஏஜில் வந்து ரொம்ப குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து 18லேருந்து 40 வயது. 18லேருந்து 40 வயது வந்து எல் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். ஆஃப்டர் மேரேஜ் ஆகும். அப்புறம் நியூ ஜாபுக்கு போவாங்க. நல்ல ஒரு காலேஜ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய கம்யூனிகேஷன் ஏற்படும். ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொரு கமிட்டி கூட அவங்க வந்து மிங்கிள் ஆகுவாங்க. அப்போ உங்களுக்கான ஒரு நெருக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதுவே ஆப்போசிட்டாக அவங்க நல்ல ஃபேமிலி கூட மிங்கிளாக இருக்க ஒரு பர்சன் வெளில போக 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 அவங்க தனிமை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் 18லேருந்து 40 வயது. அதுக்கப்புறம் 40லேருந்து 65 வயசில் வந்து தலைமுறையை வந்து உருவாக்குவாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு பிளான் வந்து ப்ரீ பிளான் பண்ணி நமக்கு அடுத்தது இவங்க வருவாங்க, இவங்க தான் அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை எடுக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக எதுவுமே எடுக்காமல் நம்மளுடைய லைஃப் மட்டும் போதும், இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்டாப்பில் வந்து நிற்பாங்க. அப்படின்ற ஒரு தேக்கத்துலேயும் வந்து நிற்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது 40லேருந்து 65 வயதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 65க்கு மேலே போயிட்டாங்கன்னா முழுமையாக உணர்வு, அவங்களோட முழு உணர்ச்சியும் வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, வெளிப்படுத்துவாங்க. ஆனால் வந்து சில பேர் வந்து அந்த ஓல்டேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே வந்து வெறுப்பு நிறைந்ததாகவும், இது வந்து வாழ்கிறதுக்கு நமக்கு இனி தகுதி இல்லைன்ற மாதிரி ஒரு விரக்தி நிலை அடையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியாக மொத்தம் 8 படிநிலையாக பிரிச்சிருக்காங்க. அதில் மொத்தம் 16 வகையான மனநிலையில் வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டடான ஒரு 1 மார்க் கொஷின்ஸாகவும் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் ஆன்சர் என்னென்னா, 12லேருந்து 18 வயதில் எந்த மாதிரி அவங்களோட ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்றது தான் கேட்டிருப்பாங்க. அடையாளம், விஷ், பங்கு, குழப்பம் அப்படின்ற கொஷின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. மற்ற கொஷின் ஆன்சரும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். அதனால் வந்து நல்லா புரிஞ்சு படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தியரி வந்து நம்ம பார்க்க போகிறது லெவரன்ஸ் கோல்பாக் அப்படின்றவங்க வந்து ஒழுக்க வளர்ச்சி அப்படின்ற தியரியை வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து 3 படிநிலைகள் கொண்டு இருக்கும். அந்த படிநிலைகளை பற்றி இப்போ விளக்கமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 நிலைகளில் வந்து முதல் நிலையான முன் ஒழுக்க நிலை. முன் ஒழுக்க நிலைனா தண்டனையை தவிர்க்க நல்லது செய்கின்றன. ஏதாவது தண்டனை நமக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் நமக்கு சொன்னா சில்ட்ரன்ஸ்க்கு, அப்போ அந்த தண்டனை நமக்கு வேண்டாம், நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுற வந்து பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பண்ணுறாங்கள, அது ஒரு நல்ல செயலாக மாறுது. அதுதான் வந்து முன் ஒழுக்க நிலை. முன்னாடியே அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னனால அவங்க ஒழுக்கமாக நடந்திருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து மரபு ஒழுக்க நிலை. மரபு ஒழுக்க நிலைனா சமூக விதிகளை பின்பற்றுகின்றாங்க. அதாவது அவங்க ஃபேமிலியாகவே அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற ஜெனட்டிக் ரீதியாக அவங்களோட வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிற விஷயங்களில் தான் வந்து சமூக ரீதியாக பின்பற்றுறது தான் வந்து மரபு ஒழுக்க நிலை. அதுக்கப்புறம் பிந்திய ஒழுக்க நிலை. ஒவ்வொரு இது வந்து நீதியினுடைய அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்படும். அதை தான் சொல்லியிருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கணும். பொது விதியில் வந்து குப்பையெல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சட்டம் இருக்குன்னா அதை பின்பற்றி நம்ம அது மாதிரி நடக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 நிலையாக இருக்குது. முன் ஒழுக்க நிலை, மரபு ஒழுக்க நிலை, பிந்திய ஒழுக்க நிலை. இதுதான் வந்து ஒழுக்க வளர்ச்சியை பற்றி ஒரு தியரியாக கோல்பர்க் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் டீப்பாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒன்லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோல்பர்க் ஈக்குவல் டு மோரல் டெவலப்மெண்ட். மோரல் டெவலப்மெண்ட்னா ஒழுக்க வளர்ச்சி அப்படின்றது அர்த்தம். இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பிஎஃப் ஸ்கின்னர். ஸ்கின்னர் வந்து ஆப்ரேன் கண்டிஷனிங் தியரி. அதாவது என்னென்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பனிஷ்மெண்ட் நல்ல விதத்தில் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நல்ல சூழலை இருக்கா, நல்ல சூழ்நிலை இல்லையான்றதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா நல்ல செயலை பாராட்டி ஊக்குவிக்கிறாங்க. அப்போது வந்து அவங்க வந்து இன்னும் என்கரேஜ் ஆகிட்டு இன்னும் நல்ல நல்ல செயல்கள் செய்வாங்க. இதுவே தவறுகள் செஞ்சிட்டாங்கன்னா அது வந்து தவறான சூழ்நிலையை நீக்கி நல்ல நடத்தி உருவாக்குறதுக்கு தான் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கின்னர் ஈக்குவல் டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ளஸ் ரிவார்டு. இதுதான் வந்து ஸ்கின்னருடைய தியரி. இப்போ நம்ம பார்த்த 5 தியரிஸுடைய டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக
நம்ம பின்னாடி வர வீடியோக்களில் பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜான் பியாஜெட், அதாவது ஜீன் பயோஜெட்டுடைய அறிவுசார் வளர்ச்சி தியரியை பற்றி தான் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக இந்த 4 நிலைகள்னால் என்ன, அந்த 4 நிலைகளை பற்றி ஒரு டீட்டெயில் டயக்ராமேட்டிக்காகவும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டயக்ராமில் வந்து SAAF டயக்ராம்னால் என்ன, அதுக்கப்புறமா வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னா என்ன, அறிவுசார் வளர்ச்சி தியரினா என்ன அப்படின்றத பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவாக இந்த 5 தியரிஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.